தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவுதர மொழிந்திடுதல் சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல் கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல் இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ மொழி வளரும் தமிழ்வாணி அடியனிற்கு இவை அனைத்தும் உதவுவாயே. பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 223வது நிகழ்வாக இந்த மாலையிலே நாம் ஜூம் அரங்கிலே நாம் சந்திக்கிறோம். இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் பாரதி அன்பர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் புலப்படுத்திக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை தொடர்ந்து இணையதளத்திலே பார்க்கும் நண்பர்களுக்கும் பின்னால் பதிவிலே காணக்கூடிய பாரதி அன்பர்கள் ஆகிய அத்துணை பேர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் புலப்படுத்தி கொண்டு நாம் நிகழ்ச்சியில இப்போது உள்ளே போகலாம். அதற்கு முன்னர் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பாடல் மகாகவியினுடைய முத்துமாரி பாடல்கள், 2 பாடல்கள். ஒன்று உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, இன்னொன்று தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாரியம்மா. சில பேர் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால நம்ம இந்த அரங்கில பங்கு கொண்டு இந்த நிகழ்ச்சியில பங்கு கொள்ளக்கூடிய நண்பர்கள் இது தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதுக்காக சொல்றேன். பாரதி யாராவது கேட்டா மாரியம்மன் பாடல் எவ்வளவு பாடியிருக்கார் பாரதினா 2. ஒன்று உலகத்து நாயகியே, 2வது தேசமுத்து மாறி. இதை பற்றி நான் ஏற்கனவே சில விளக்கங்கள்லாம் கொடுத்திருக்கிறேன். ஆக இதை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னால் உன்னிகிருஷ்ணன் பாடிய அந்த பாடலை நாம் கேட்கலாம். அதுல அந்த பாடலை கேட்ட பிறகு நம்ம வரிகளை பார்ப்போம். தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்துமாரி, கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய், கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய், பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், பாடி உன்னை சரணடைந்தேன். அதுக்குள்ள பாடலுடைய சிவரஞ்சன் இப்போ தென்காசி எழுதிட்டார். அதுல உன்னிகிருஷ்ணன் என்னுடைய பல ஸ்டூடெண்ட்ஸ்ல உன்னிகிருஷ்ணன் another ஸ்டூடெண்ட் வாஸ் ஆல்சோ மை செக்ரட்டரி ஃபார் ஃபைன் ஆர்ட்ஸ். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் பாரதியை பத்தி என்கிட்ட கேட்டு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. உன்னிகிருஷ்ணன் பத்தி அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு 2 குருமார்கள். ஒன்று கல்கட்டா கிருஷ்ணமூர்த்தி, இன்னொன்று டாக்டர் எஸ் ராமநாதன். 2 பேருமே பாரதியில புலமை வாய்ந்தவர்கள். டாக்டர் ராமநாதன் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவ்வளோ பெரிய. அதனால அவன் சந்தேகத்தெல்லாம் அவர்கிட்டயே கேட்டுப்பான். அவன் உச்சரிப்பு ரொம்ப அழகா இருக்கும், தவறு இல்லாமல் பாடக்கூடியவன். ஆகவே அந்த பாட்டை கேட்கலான்னு இருந்தோம். அதை நீங்க தொடர்ந்து யூடியூப்ல கேட்கலாம். இந்த பாட்டை பார்க்கலாம். இப்போ இந்த முத்துமாரி பாடல்ல போன உலகத்து நாயகியே அந்த பாடல்ல அது எப்படி ஒரு கூட்டு பாடலாக அந்த உப்பளம் மாரியம்மனுடைய தேசமுத்து மாரியுடைய அந்த கோவில்ல பாரதி பாடுகிறார் என்றெல்லாம் நாம் நிறைய அதனுடைய பின்னணிகள்லாம் பார்த்தோம். அதெல்லாம் மறுபடியும் நினைவில் கொண்டு வாருங்கள். அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் உள்ள முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல பாரதி பாடுகிறார் அந்த பாட்டுல உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா. அது நான் விளக்கம் சொல்லும் போது சொன்னேன், அந்த இருக்கக்கூடிய அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த பக்தர்கள் தாங்கள் வணங்கக்கூடிய அந்த சின்ன கோவிலில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் இருக்கிறாளே, அவளுடைய பெருமை எப்படிப்பட்ட பெருமைன்னா உலகத்துக்கு நாயகி. நம்ம ஊருக்கு மட்டும் நாயகி இல்லை, அவள் உலகத்துக்கே நாயகி என்று ஆரம்பித்து அந்த பாடலை பாடுகிறார். அதனுடைய பர்பஸ் என்ன என்பதை நான் சொன்னேன். இந்த மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி இந்த பக்தியிலே அந்த அந்த மாரியம்மனாகிய அந்த தேவியினுடைய பக்தியிலே அவர்களை கொண்டு செலுத்தி அந்த தேவி பக்தியை தேசபக்தியாக அவர் மாற்றுகிறார். அதுதான் முதல்ல போறார். இப்ப இந்த பாட்டுல the cat is out of the bag என்று சொல்வார்களே ஆங்கிலத்தில், அது போல உலகத்து நாயகி என்று ஆரம்பித்த பாரதி இங்க தேசமுத்து மாறி என்றே
பாடுகிறான். அந்த கோவில்ல இருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய பெயர் இருக்கிறதே தேசமுத்து மாறி. ஆனால் அவர்கள் சொன்ன தேசத்துக்கும் இந்த தேசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு தேசம் என்று சொன்னால் அது அந்த ஊர் கோவிலுக்கு தேசமுத்து மாறி, இங்க இருக்கக்கூடிய எங்கள் தேசத்துக்கு சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள். அல்ல, பாரதி பாரத தேசத்தை மனதிலே நிறுத்தி பாடுகிறான். எனவே அந்த உலகத்து நாயகிக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் ஒண்ணு. ரெண்டாவது, என்னுடைய பார்வையில பாரதியினுடைய சிக்னேச்சர் சாங் தான் இதுன்னு நான் சொல்லுவேன். இந்த பாட்டு தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி என்ற இந்த பாடல் இருக்கிறது. இந்த பாடல் பாரதி தன்னுடைய முழு எண்ணத்தையும் தன்னையே வெளிக்கொணரக்கூடிய ஒரு சொல்லாக, ஒரு 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 சொற்றொடராக இந்த தேடி உன்னை சரணடைந்தேன் என்று எழுதுகிறான். தேசமுத்து, அவன் எப்படி நினைத்திருப்பான, தேசமுத்து மாறி தேடி உன்னை சரணடைந்தேன். இதுல நிறைய விஷயங்களை நம்ம முதல்ல ஒரு பின்னணியா நாம் பார்க்கணும். ஒன்று, இந்த பாரதியை நம்ம படிக்கிறோம். நான் பாரதி அல்லது கம்பன், வள்ளுவர் எல்லாம் படிக்கும்போது பாரதியை தெரிந்து கொள்ள பாரதியை படிக்கிறேன், வள்ளுவனை தெரிந்து கொள்ள குறளை படிக்கிறேன், கம்பனை அறிந்து கொள்ள கம்பனை படிக்கிறேன் என்று நினைத்துதான் படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் நீண்ட காலமாக 40 ஆண்டுகளாக படித்துக் கொண்டே வரும்பொழுது ஒரு காலகட்டத்திலே இது நான் என்னை அறிந்து கொள்ளவோ படித்துக் கொண்டிருக்கிறேன், அவர்களை அறிவதை படிக்கிறதா, அவர்களை அறிய முடியுமா, அந்த கடல் ஆழத்தை அறிய முடியுமா அப்படின்னு ஒரு நிமிஷத்துல மனசு மாறி நான் என்னை அறிந்து கொள்ள இதெல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறேன். எல்லா இலக்கியங்களை படிக்கிறார்கள். இப்போ இங்க கேட்கிறோம் எல்லாரும், என்ன கேட்டுட்டு நாளைக்கு போய் எல்லாரும் பாரதி சொற்பொழிவு நடத்த போறீங்களா, இல்ல ஏதாவது பாரதி மேல டெஸ்ட் வச்சு அதுல மார்க் என்ன சிலபஸ் மாதிரியா இது, இல்ல இதுக்கா போறோம்? கம்பனை கேட்கிறோம், என்ன பண்றதுக்கு கேட்கிறோம்? வாட் இஸ் த பர்பஸ் என்று பார்த்தால், ரொம்ப வருடம் முன்னாடி, 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் எழுதிய கவிதை நினைவுக்கு வருகிறது. தேடி அலைந்து வெளியே திரிகையிலே நாடியவை நம்முள்ளே என்ற நயம் புரிகிறது என்று நான் எழுந்தேன். அன்னைக்கு புரிஞ்சதோ இல்லையோ, இன்றைக்கு மேலும் கொஞ்சம் புரிகிறது. தேடி அலைந்து வெளியே திரிகையிலே நாடியவை நம்முள்ளே என்ற நயம் புரிகிறது. அப்போ இத்தனை பெரிய இலக்கியத்தை, ஒரு சிறுகதை படிக்கிறோம், ஒரு நாவலை படிக்கிறோம், ஒரு கச்சேரி கேட்கிறோம், எத்தனையோ விஷயங்களை கேட்கிறோம், துய்க்கிறோம் என்று பேர். தமிழ்ல துய்ப்பது, துய்த்தல் என்று அந்த சொல்லுவார்கள். துய்த்தல், அனுபவத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு பெயர் அந்த துய்த்தல். அப்போ இந்த தேடி என்ற சொல் இருக்கிறது, தேடல் என்று அதன் நவுன் ஃபார்ம். தேடி என்பது வினை சொல்லாக மாறுகிறது. அந்த தேடல் என்ற அந்த இருக்கிறதே, இந்த தேடல் தான் வாழ்க்கை. இது படைப்பாளிக்கும் அந்த தேடல் இருக்கிறது. அந்த படைப்பாளியை புரிந்து கொண்டு அல்லது வாசித்து புரிந்து கொண்டு எண்ண ஓட்டத்தோடு அவனோடு கலக்கக்கூடிய அந்த வாசகன் இருக்கிறானே, அவனுக்கும் இந்த தேடல் இருக்கிறது. அப்போ பாரதி இந்த பாட்டுல எழுதும்போது நான் கண்ட ஒரு அற்புதமான விஷயம், என்னுடைய தேடல் முடிந்து விட்டது என்கிறான் அந்த முதல் பாடல்ல. ஒன்று சொல்றேன், உலகத்தினுடைய இலக்கியங்கள் எல்லாமே தேடல்ல தான் ஆரம்பிக்கிறது. தேடல் தான். அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ மனித வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டால், இந்த மனித வாழ்க்கையில ஐ திங்க் வி கேன் கெட் பேக் டு த கேலரி. இது நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். இதுல தேடல்ல ரொம்ப நேரம் நிற்பேன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் ஐ வில் கெட் ஈஸிலி அவுட். ஓ, தேடல் என்ற சொல் என்னை பாதித்து இருக்கிறது. அதை நம்ம சரியா புரிந்த பிறகுதான் நாம பாரதியுடைய சொற்களுக்குள்ளே போக முடியும். தேடி உன்னை சரணடைந்தேன் முத்துமாரி, எல்லாருக்கும் அர்த்தம் புரியும். ஆனா இந்த அர்த்தத்துக்கு உள்ள அந்த சொற்களை குதிரையாக்கி அதுல ஏறி பறக்க வேண்டும். அப்படி பறக்கும்போது உங்களுக்கு சிறகு இருக்கணும், உங்களுக்கு இல்லைன்னா குதிரைக்கு சிறகு இருக்கணும். ஏதோ ரெண்டுத்துல ஒத்தருக்கு இருக்கணும் சிறகு பறப்பதற்கு. வாழ்க்கையில இந்த தேடல் இருக்கிறது. இப்ப மனிதன் எடுத்துக்கொண்டால், ஒன்று உடல், இன்னொன்று உயிர். ரெண்டுமே தேடுகிறது. ரெண்டும் ஒன்றையே தேடுகிறதா என்றால் இல்லை. உடல் உணவை தேடுகிறது அல்லது பசியை ஆற்றிக்கொள்ள தேடுகிறது. பசியை போக்க தேடுவது உடல். அப்ப உயிர் என்ன சார் தேடுறது என்று கேட்டால், உயிர் அனுபவத்தை துய்ப்பது என்பதுதான். உயிர் அனுபவத்தை தேடுகிறது. அந்த உயிரினுடைய அனுபவம் உடலிலே பதிவாகி, அப்படி பதிவதற்கு உயிர் நிற்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு உடலை போஷிக்கலாம்,
இப்ப நமக்கு வந்து குழந்தையில இருந்து ஆரம்பிச்சு அப்போ புத்தியோட இருக்கானா, புத்தி சுவாதீனம் இல்லாத இருக்கா என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் பசிக்கும். உடல் பசி இயற்கை. ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புள் ஆர் இன் கோமா. கோமால வந்து ஐசியூல எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கான். உடல் வளர்ந்து கொண்டிருக்கிறது, ஆனால் உயிர் ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது. இந்த வாழ்க்கையினுடைய தேடலுடைய இந்த வேறுபாடை புரிந்து கொள்ளும் போதுதான் நாம் படிக்கக்கூடிய விஷயம் நம்ம எங்க போய் சேருகிறதுன்னு பார்க்கணும். இந்த உயிர் அதை அனுபவிக்கிறதா, உயிர் அதை தொடுகிறதா, அதுதான் தேடலுடைய முடிவு. அப்போ இந்த உயிருக்கான அனுபவங்கள் ஒரு பதிவாக மாறுகிறது. எது இந்த உயிருக்கு? இந்த பதிவினுடைய பின்னாலே அடுத்த பிறப்பு நிகழ்கிறது என்பது இந்து மதம் நம்புகிறது. அது எல்லாரும் நம்புகிறாங்களோ இல்லைங்க பத்தி கவலை இல்லை. ஆனால் இது படிக்கக்கூடிய அத்தனையும் ஒரு பதிவாக இருக்கிறது. என்னைக்கோ படிச்சு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. அப்ப தேடல் என்பது 1964 பேரே எனக்கு சொல்ல வராது. ஒரு 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 எஜிப்சியன் நேம், ஒன்லி எஜிப்சியன் காட் நோபல் அவார்டு, நக்விப் மஹோப்சா ஏதோ ஒன்று பேர், மஹோபோசா ஏதோ ஒரு பேர் அவருக்கு, நக்விப். ஐ ஸ்டில் ரிமெம்பர். அந்த அவருக்கு வந்து அவர் அந்த நோபல் லாரேட் புக்கு நான் டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தேன். டைட்டில் இட் செல்ஃப் த சர்ச். த சர்ச் என்பதுதான் அந்த புக்குடைய நேமே. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தா தேடல்னு ஒரு அற்புதமான புத்தகம், மீனவருடைய வாழ்க்கையெல்லாம் பற்றி. ஐ திங்க் சுந்தர்ராஜன் அண்ட் கிருபானந்தம் மே பி நோயிங், பிகாஸ் இந்த நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாவல். பொன்னீலன் எழுதிய நாவல் தேடல் என்று இந்த நாவல். அது மீனவருடைய வாழ்க்கையெல்லாம் குறிக்கிறது. அப்போ வந்து அது மாதிரி வந்து சங்க காலத்துல ஆரம்பிக்கக்கூடிய குறுந்தொகையாகட்டும், ஐங்குறுநூறா இருக்கட்டும், நற்றிணை, எதை எடுத்தனாலும் அந்த தேடல் தான். தேடல், பயணம், இது ரெண்டும் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. பயணம், மூமெண்ட். பயணம்னா எதுக்கு? தேடின்னு போறாங்க. அதாவது பட்டினப்பாலை மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்க்கும்போது நீங்க அந்த கால சங்க கால இதெல்லாம் நிறைய வந்து இந்த இசையை பத்தி சொல்லும்போது பேசும்போது நான் குறிப்பிட ஒன்று, சங்க இலக்கியங்கள் இந்த இசை கருவிகள் பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கு. இதை பற்றி நான் ஒரு இசை விழாவில் பேசும்போது குறிப்பிட்டதில்ல. ஆனால் அந்த பர்பஸ் வேற. ஆனா இன்னைக்கு நான் நினைத்து பார்க்கும்போது இசைக்கருவிகள், இந்த பாணர்கள், சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படைன்னு இருக்கும். இந்த பெரும்பானாற்றுப்படையில் இருக்கக்கூடிய சங்க புலவன் என்ன எழுதுகிறான், கிட்டத்தட்ட 15 வகையான வித்தியாசமான இசை கருவிகளை இந்த பாணர்கள், யாழ் வாசிக்கக்கூடிய யாழ்ப்பாணர்கள், பாணிகள், இந்த பாணினிகளும் பாணர்களும் கையில எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் எழுதுவான். எதுக்கு அப்படின்னா பயணத்துக்கு. எங்கேயாவது போய் சேர்ந்து இருக்கிறதோட, தேங்க்யூ, சாட்ல போட்டிருக்கிற பேர் நக்விப் மஃபோஸ், அவர் தான். ஐ ஸ்டில் ரிமெம்பர். அதாவது சர்ச் அப்படிங்கிறது ஒரு தலைப்பை கொடுத்த ஒரு நாவல் எழுதினார் அவர். அது மாதிரி நம்ம ஊர்ல தேடல்னு கொடுத்துருக்காரு ஒரு தலைப்பு. அது மாதிரி சங்க இலக்கியங்கள் இந்த சொல்லலைன்னா கூட அந்த தேடல் போகிறது. நம்ம இலக்கியங்கள்லாம் அதுதான் பண்றது. இலக்கியத்திலே ஒரு பெரிய தேடல். கம்பராமாயணத்துல வந்து பாதிக்கு மேலதான் ராமன் சீதையை தேடுகிறான். ஆனால் நாம் அந்த காவியத்தினுடைய சுவையை ஆரம்பத்திலே தேடிக்கொண்டிருக்கிறோம். கம்பன் ஆரம்பத்திலே தேடிக்கொண்டிருக்கிறான். அவன் படைக்கக்கூடிய நடையில் நின்றுயர் நாயகனாக விளங்கக்கூடிய அந்த அற்புதமான பெருமகனை அவன் தலைமையில் வைத்து போற்றுகிறானே, அந்த போற்றுகின்ற அந்த எண்ணத்தை அவன் தலையிலே சுமந்து அந்த தன்னுடைய தலையை அவனுடைய திரு பாதங்களிலே வைத்து அவன் சுமந்து கொண்டு அவன் எழுதி கொண்டு செல்கிறான், தேடிக்கொண்டு செல்கிறான். அப்போ இந்த டெஸ்டினேஷன், இதுல ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு டெஸ்டினேஷன் தெரியும், சில பேருக்கு டெஸ்டினேஷன் தெரியாது. அதனாலதான் நம்ம ஊர்ல என்ன பண்ணா, எல்லாரும் எங்கேயாவது ட்ரெயின்லாம் போகும்போது டிக்கெட் வாங்கணுங்கிறான். நம்ம ஊர்ல டிக்கெட் வாங்கலன்னா எங்க இறங்கணும்னு தெரியாது. ஒரு போகும்போதே தீர்மானம் பண்றான். இங்கேருந்து எங்க மாம்பலத்துலேருந்து தாம்பரத்துலேருந்து போறாங்களா, வேதா இருக்காங்க, அவங்க எங்க போனா அங்கேருந்து குரோம்பேட்லேருந்து கிளம்பி மாம்பலத்துக்கும் சேத்பட்டுக்கும் டிக்கெட் வாங்கிட்டே வரும், அங்கே தான் இறங்கணும் அப்படின்ட்டு. ஆனா என்ன பண்ணா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, அங்கே தாம்பரத்துலேருந்து வந்து பீச் வரைக்கும் மொத்தமா வாங்கிடுறது டிக்கெட், எங்க வேணா இறங்கிக்கலாம் நடுவில். ஆகவே இந்த பயணங்களும் தேடலும் எப்படி வாழ்க்கையை சித்தரிக்கிறது என்பதை பாரதியுடைய வாழ்க்கையில போய் பார்க்கிறது, பாரதியுடைய எண்ணங்களுக்குள்ளே போய் உள்ளே பார்க்க வேண்டும். இந்த தேடல் ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா படைப்பாளிகளுக்கும். என்ன அது ரொம்ப பாதிச்சது இந்த வார்த்தை. அதாவது தேடி உன்னை சரணடைந்தேன்
என்று பாரதி ஒரு பிரகடனம் செய்கிறான். பாரதி என்ன தேடினா என்ன விஷயம் அப்படிங்கிறது வந்து இதுல தெளிவா தெரிஞ்சிடுறது. பாரதி வந்து கேட்கறாங்க, பாரதி வந்து ஆஸ்திகனா, பாரதி என்ன பண்ணா, ஏது பண்ணா, எந்த தெய்வத்தை கும்பிட்டான். தேடி உனை சரணடைந்தே தேசமுத்து மாறி. இந்த தேசமுத்து மாறி இஸ் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அவன் முன்னாடி ஒரு இடத்துல பேசினான் தேடி. பாரதியினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் தேட தோங்கும்னு என்ன சொன்னான். அந்த தேடல் வேற. தேடி சோறு நிதம் தின்று வெறும் சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரைகூடி கிழப்பருவமெய்தி கொடுங்கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. அற்புதமான பாட்டு. அங்க தேடின்னு வச்சான். அந்த தேடலுடைய ஆரம்பம் அது. அங்க என்ன ஆகுது? அங்கேயும் அது உணவை தேடுகிறது, உடலை சொல்கிறான். தேடி சோறு நிதம் தின்று, தேடி நல்ல நூல்களை படித்து, தேடி நல்ல விஷயத்தை தெரிந்து கொண்டு, அப்படி ஒன்றும் யாரும் ஆரம்பிக்கல. அது வந்து எல்லாரும் வரும். தேடி சோறு நிதம் தின்று. இன்னைக்கு சாப்பாடு முடிச்சோன்னு சொன்னா கையெல்லாம் படுத்துக்கலாம். ஆமா, நாளைக்கு என்ன பண்ணணும், நாளைக்கு என்ன மெனு, லஞ்சு முடிக்கும் போது சாயந்தரம் என்ன சாப்பிட போறோம். இல்லை, பெண்களுக்கு உண்மையே சொல்றேன், நம்மளாவது போகலாம், நம்ம வந்து we can go with a high hat. நாங்க அதெல்லாம் பத்தி ஒன்றும் கவலை இல்லைன்னு. ஆனா வீட்டிலே தாய்மார்கள் இருக்கிறார்களே, அடுத்த வேளை என்ன செய்வது என்று அவர்கள் யோசிப்பார்கள். அப்ப இந்த உணவு என்ற ஒரு முக்கியமான தேடி சோறு நிதம் தின்று, தவறே கிடையாது. உணவு போட்டாதான் உடம்பு வளரும். இந்த உணவை உண்டு வளரக்கூடிய உடம்பு ஒரு நேரத்திலே அது வளர்ந்து அது அந்த சுழற்சியிலே சிக்கி அது வயதாகி வயதாகி உணவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த உணவினாலே அது எந்த விதமான பயனும் இல்லாமல் போகிறது. அப்போ இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிருக்கு அது கொடுத்ததெல்லாம் இருக்கிறது, அங்க போறதா இது அழிந்து போகிறது. there is a difference. இந்த உடல் இது பெறக்கூடிய இந்த உணவு இருக்கிறதே, அது சிற்றின்பம் போல சிறிது சிறிது ஒரே நேரத்தில் ஒரு ஔவையார் பாடுகளை, ஒரு நாள் உழவை ஒழிகின்றால் ஒழியா இருநாளை கேள் என்றாய் இடும்பை கூர் என் மயிரை. அது மாதிரி இது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உயிர் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறது, உயிர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறது. அப்போ மகாகவி போன்ற ஒரு அற்புதமான ஒரு மகா கவிஞர் இருக்கிறானே, அவன் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறான், உங்களுடைய எந்த பசியை தீர்க்க வருகிறான், அதைத்தான் நான் நினைப்பார்க்கிறேன். படிக்க படிக்க இலக்கியங்களை படிக்க படிக்க இது நான் என்னை புரிந்து கொள்ள வருகிறது, அவர்களை புரிந்து கொள்வதல்ல. வள்ளுவரை புரிந்து கொண்டேன், கம்பனை புரிந்து கொண்டேன், பாரதியை புரிந்து கொண்டேன் என்பது இடையிலே வரக்கூடிய அந்த ஸ்டேஷன் பாரு. வாட் இஸ் அவர் டெஸ்டினேஷன்? நம்மை புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் மகாகவிகள் என்ன நினைக்கிறான், அவன் எழுதக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் உயிரிலே பதிவாக வேண்டும், உங்கள் உணர்ச்சியிலே. அப்போ உடல் தேடுவது உணவு, உயிர் தேடுவது உணர்வு. இந்த உணவுக்கும் உணர்வுக்கும் ஒரே ஒரு சின்ன ரகர ஒற்று, சின்னரா. நம்ம ஊர்ல சொன்னா, நம்ம தமிழில் சொன்ன சின்னரா. பெரியாருக்கு சின்னரா, சிறியாருக்கு பெரியரா, அப்படி போடுறது. என்னால யோசித்து பாருங்க, இந்த உயிர் தேடக்கூடிய அனுபவம் இருக்கிறதே, அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், வராமலும் போகலாம். அது என்று விழித்து பசியிலே தேடுகிறதோ அது கிடைக்கும். வள்ளலார் போன்ற மகான்கள்லாம் எழுதுகிறார்கள். அது எத்தனையோ பாடல்கள் எழுதுகிறார். இது போல தாயுமானவர் எழுதுகிறார், தேம்பி தேம்பி அழுகிறார் திருவாசகத்துல. இதெல்லாம் ஏன் பண்றாங்க? why they are doing this? because this is what they want to give it to the next generation. தலைமுறையாக அவர்கள் எதை கடத்த விரும்புகிறார்கள், எந்த விஷயத்தை சொல்ல விரும்புகிறார்கள்? உங்கள் உடலுக்கு தீனியா அல்லது உயிருக்கு தீனியா? உயிருக்கு தான். கம்பராமாயணம் படைத்த கவி சக்கரவர்த்தி கம்பன் கதையை சொல்லவா அதை படைத்தான்? யோசித்து பாருங்கள். அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். நமது இதிகாசங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன என்று சொன்னால், அத்தனை கதைகளும் இந்த வாழ்விலே நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கணும். ஆனா அதுல இருக்கக்கூடிய தத்துவங்கள், அதுல இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்கிறதே, அந்த உணர்வுகளை மையப்படுத்தினால் அது யுகத்தை தாண்டி வருகிறது. அது திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகமாக எந்த யுகத்திலும் மாறி வருகிறது. எழுதுகிறான், தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி. என்னுடைய தேடுதல் முடிந்து விட்டதம்மா. அங்க ஆரம்பிக்கிறான், தேடி சோறு நிதம் தின்று. நீ என்ன பண்ற? காத்தால எழுந்த உடனே இறை தேடுகிறாய். பட்டுக்கோட்டை அருமையா, இறை தேடும் மனிதருக்கே இரையாகும் வெள்ளாடே, இறை போடும் மனிதருக்கு இரையாகும் வெள்ளாடேன்னு எழுதினா இல்லையா?
அப்ப மனிதர்கள் உணவை தேடுகிறார், இரையை தேடுகிறார்கள். அந்த சின்ன பாட்டுல கடைசியில எங்க போய் முடிக்கிறான்னா, நரை கூடி பருவம் எய்தி இந்த காலனுக்கு இவன் இரையாக மாறுகிறான். இறை தேடிக்கொண்டே சென்று நீ இன்னொருக்கு இரையாகி போகிறாய், நீ காலத்துக்கு இரையாகிறாய் இல்லையா? ஆட்டுக்குட்டி தான் போய் எங்க விழுறது, பிரியாணிக்கு போய் சேர்றது அப்படின்னு நினைக்காதீங்க. நாமளும் அப்படித்தான் போறோம். நாம் நகர்ந்து கொண்டே போகக்கூடிய இடத்திலே இந்த தேடலுடைய முடிவு அங்கதான் போகிறது, இரையாகும். அப்போ இந்த சுழற்சியில வாட் இஸ் லெஃப்ட், வாட் இஸ் லெஃப்ட் இன் திஸ் அப்படின்னா, இதனுடைய பதிவுகள், இந்த அனுபவ பதிவுகள், இந்த அனுபவத்தை ஏற்பதற்குத்தான் உயிர் இருக்கிறது. இதைத்தான் புரிந்து கொண்ட பாரதி மிகப்பெரிய தத்துவத்தை இந்த நாட்டுக்குரிய தத்துவமாக மாற்றுகிறான். இந்த நாட்டு மக்களை இந்த பின்னணியிலே இருக்க வைக்கிறான். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இதை இவ்வளவு பெரிய தத்துவத்தை அடிப்படையிலே அத்தனை பேரும் கொண்டு சேர்க்க வேண்டும், அது ஒரு நாட்டினுடைய தத்துவமாக இருக்க வேண்டும் நினைக்கிறானே, அது இன்றும் கூட சில பேரால புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கு. How is it possible? Can there be spirituality in politics? After all, politics is an art of governance of a big nation, of a strange country. அப்போ இந்த ஆளுமைக்கு பின்னாலே ஆன்மீகம் இருக்க முடியுமா இல்லையா என்ற கேட்ட கேள்விக்கு அத்தனை கவிதைகளும் பாரதி பதிவு செய்கிறான். இந்த ஆன்மீகம்தான் இந்த நாட்டை காப்பாற்றும், இந்த ஆன்மீகம்தான் அரசியலாக முடியும் என்பதை ஒத்துக்கொண்டவன். அதனால்தான் மகாத்மா காந்தி பஞ்சகம் எழுதுகிறான், அந்த ஒரே காரணத்துக்காக எழுதுகிறான். தட் இஸ் a ரீசன். அப்போ தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாரியம். லாசாரா அவர்கள் எழுதுவார்கள், அவருடைய கழுகுன்னு ஒரு கதை, ஒரு நாவல். அந்த நாவல்ல வரும்போது அவர் சொல்வார், அவர் எழுதுற, இந்த நாவலை உங்கள் முன் வைக்கிலே நான் பெருமிதப்படுகிறேன், எனக்கு 10 வருடங்கள் இதை எழுதுவதற்கு பிடித்தன. 10 வருஷம். லாசாரெல்லாம் மாதிரி ஆட்கள் உட்காந்து அவரே எழுதிருக்கார் ஒரு இடத்துல, நான் எங்கதான் உட்காந்து எழுதணும், அங்கதான் உட்காந்து எழுதணும்லாம் கிடையாது, பேனா இருக்கணும், மை இருக்கணும், அவ்வளவுதான், அது போறோம், எங்க வேணா உட்காந்து எழுதிட்டு இருப்பேன் அப்படிம்பார். அப்படி எழுதுவர் ஏன் அந்த தேடல் 10 ஆண்டுகள் அவருக்கு சென்றது என்று எழுதுகிறார். நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் அது மாதிரி, எத்தனையோ பேர், இன்க்ளூடிங் ஜெயகாந்தன், அது மாதிரி இவர் கானாஸ் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார்கள், சீசு செல்லப்பா அவர்களும் எழுதியிருக்கிறார்கள். சிட்டி அவர்கள் மறைவதற்கு முன்னாலே சிட்டியை நான் நேரில் பார்த்து பேசியிருக்கிறேன். எதான் சார் எல்லா கதையும், இன்னும் சொல்லாத கதை நிறைய இருக்குப்பா, நான் முதல்ல என்ன எழுதணும்னு நினைச்சேனோ அந்த கதையை இன்னும் எழுதல அப்படிங்கிறாங்க. உங்களுடைய முதல் கதை என்ன என்று கேட்டபோது அவர் சொன்னார், இன்னும் எழுதலைன்னர். ஆகவே மக்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள், இந்த பயணம் சென்று கொண்டே இருக்கிறது. இந்த பயணத்திலே பாரதி நிற்கிறான் என்று பார்க்கும்பொழுது அதுல ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம், தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி என்று தன்னுடைய தேடுதலினுடைய முடிவை சொல்லுகிறார். அங்க என்ன எழுதுறான், அந்த பாட்டிலே வருது, வேடிக்கை மனிதரை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ பாட்டுல, காளி வலிய சாமுண்டி எனக்கு நின்னை சில வரங்கள் கேட்பேன், அதை நேரே நீ எனக்கு தருவாய். அந்த தேடுதல் முடிஞ்ச உடனே வரம் கேட்கிறான், நேரே நீ எனக்கு அந்த வரம் கொடு என்று கேட்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த வரம் கொடுக்கலன்னா கருநீலி என்னை நீ நன்கு அறிவாய் என்று பாடுகிறான். அந்த பாட்டுல என்னை நீ அறியாயோ என்று பாடுகிறான். ஆகவே அப்படிப்பட்ட பாடல்ல இந்த பாட்டை பார்க்கணும். அந்த பேக்ரவுண்ட்ல இந்த பாட்டை நாம் எடுத்துக்கொண்டு செல்கிறோம். அதுல தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி. இப்போ இந்த தேசமுத்து மாறி என்பது அந்த உப்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர் கோவில்ல இருக்கிறது. அப்போ சோழ நாட்டில் பிரம்ம தேசம் என்று சொல்லுவார்கள். தேசம் என்ற சொல் சின்ன சின்ன ஊர்களுக்கெல்லாம் வழங்கியது. இது எங்க தேசம் என்று சொல்லக்கூடியது ஒரு காலத்துல தேசம் என்பது யார் எந்த அளவுக்கு இருக்கிறார்களோ அது ஒரு தேசமாகத்தான் இருந்தது. 64 தேசத்தை உட்கொண்டதாக இருந்தது, ஒரு காலத்திலே பாரதமாக பரிணமிக்கிறது சொல்றதா. ஆகவே பாரதி சொல்லக்கூடிய உப்பளத்து தேசமுத்து மாறியிலே இருக்கக்கூடிய அந்த தேசம் என்பதும் பாரதி பாடலிலே பதிய வைத்த தேசம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். பாரதி அந்த பாண்டிச்சேரியிலிருந்து உள்ளுக்குள்ள பக்கத்துல இருக்கக்கூடிய கிராமம் உப்பளம் என்ற கிராமத்துல இருக்கக்கூடிய அந்த முத்துமாரியை பாடக்கூடிய தேச முத்துமாரியில இருக்கக்கூடிய தேசம் அந்த பாண்டிச்சேரி அல்ல, அது பாரதம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். அவருடைய தேடல் அதுதான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேடி உன்னை சரணடைந்தேன். 2 விஷயம். ஒன்று, நான் என்ன தேடிக்கொண்டிருக்கிறேனோ, ஐ ஹவ் ரீச்ட் மை டெஸ்டினேஷன் அண்ட் பெர்ஃபார்ம்ட் என்று எழுதுகிறான். தெர் இஸ் 2 ரீசன். இப்போ காசிக்கு போறோம், எங்க போறீங்க? காசிக்கு போறோம். காசிக்கு போனா பிளாட்ஃபார்ம்ல காசியும் பேரை பார்த்துட்டு வந்துடுறதா?
யூ ஹேவ் a destination and a purpose. அந்த காசி யாத்திரை போறவர்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். பித்தர்களுக்கு கடன் நீர்க்கடன் செய்ய வேண்டிய போறவர்களுக்கு அவர்களுக்கு இது இருக்கும். விஸ்வநாதரை காசி விஸ்வநாத பெருமானை தரிசிக்க வேண்டிய அதுக்கு. இப்போ வந்து காசி விழா நடந்தது, இலக்கிய விழா நடந்தது, அதுக்கு போறவங்க இப்ப நம்மளே ஒரு ஊர்ல கூப்பிடுவோம். the travel has got a purpose and also the performance. இப்போ பாரதி என்ன நினைக்கிறான், அந்த பால தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, என்னுடைய தேடுதல் முடிந்தது, என்னுடைய செயலும் இங்கே முற்று பெறுகிறது. ஃப்ரம் மை சைடு இட்ஸ் எவ்ரிதிங் ஓவர். இன்னும் உன்னுடைய ரோல் தான். நான் உன் பக்கம் பந்து அடிச்சிட்டேன். டென்னிஸ்ல எப்படின்னா இந்த பக்கம் அடிச்சிட்டேன்னா அடுத்து உன்னுடைய ப்ராப்ளம். அது இந்த கோடியில் விழுதா அந்த கோடியில் நீ தான் எடுத்து எங்கிட்ட இந்த பக்கம் போடணும். மை இது இல்ல, இதுதான் கவிதை. A poet and a poetry has got a supreme capacity of a language where he can ride high tide as far to the level of the sky, reaching the sky. அவனுக்கு எதிர்க்கு. ஆகவே இந்த ஒரு வரியில எழுதுறா, தேடி உனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரம் தருவாய். இல்ல அடுத்த கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரம் தருவாய். இதை ரெண்டு விதமா விளக்கலாம். ஒன்று, கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரம். அபிராமி அந்தாதியில வந்து அவர் சொல்ற, நான் நிறைய முறை நான் உங்களுக்கு சொல்றேன், நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயே நறியும் அறிவு தந்தாய் என்று பேசுகிறார். நீதான் வந்து என்னை காப்பாற்றணும், நீதான் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்பது நமது சைவ பெருமுறை திருமுறையினுடைய செழிப்பான ஒரு சொல் வாக்கு அது இல்லையா? ஆகவே அவன் தான் காட்டணும். அப்ப வந்து கேடதனை நீக்கிடுவான். கேட்பதற்கு கேடு இருக்கும்போது உங்ககிட்ட வர முடியாது. கேடு இல்லாமல் என்னை நீக்கு, அதன் பிறகு அந்த தூய்மையான உள்ளத்தோடு உன்னிடம் வரம் கேட்பேன். இல்லைன்னா என்ன கேட்பான்? கேடோடு வரம் கேட்டவெல்லாம் யாரு? பழைய காலத்துல இருந்து இருக்கான், பழைய யுகத்துல இருந்து இருக்கிறான். ஒருத்தன் கேட்டான், என்னை யாரும் கொல்லக்கூடாது, உள்ளேயும் கொல்லக்கூடாது வெளியிலையும் கொல்லக்கூடாது, மனுஷன் அது இது எதுவுமே கொல்லக்கூடாது, எந்த ஆயுதமும் கொல்லக்கூடாதுன்னா அரக்கர்கள். அவதான் கேட்பான். இது மாதிரி எல்லா யுகத்திலும் அரக்கர்கள் என்ன கேட்டார்கள்? வரம் கேட்டார்கள். வரத்தை தெய்வம் மறுத்ததா? எந்த தெய்வமும் வரத்தை மறுத்ததாக நம்ம புராணங்கள்ல இல்லை. அப்ப நம்ம நினைச்சு பார்க்கணும். இன்னும் அது மாதிரி பஸ்மாசுரன் என்ன பண்ணான்? சிவபெருமான் வரம் கொடுத்தார், அவன் பக்கத்திலே போய் தீட்டின மரத்துல கூறு பார்க்குற மாதிரி அவர் தலையிலே கை வைக்க ஓடிட்டான். படிக்கிற பசங்க கேட்பான், இல்ல நம்ம சின்ன வயசுல தோணும், என்ன கடவுள் ஏமாந்து போயிட்டாரு? அப்படி கடவுள் ஏமாறல, வரம் கொடுப்பது எனது இயல்பு. இது மாதிரி இருந்தா உனக்கு வரம் கிடைக்கும். நானும் அது ரெண்டு பேருமே நாங்க அப்படி முடியும். அச்சாணி நிதி வண்டி சக்கரம் தான் சுத்தணும். ஆகவே மாறக்கூடிய விஷயங்களை படைத்தான் இறைவன், அவன் மாறாமல் இருக்கிறான். அது எந்த யுகத்திலும் மாற மாட்டேன் என்பதை தான் தொடர்ந்து நமது இதிகாசங்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வருகின்றன. ஆகவே அவன் எவ்வளவு மோசமான கேவலமா இருந்தாலும் அவன்கிட்ட கேட்டான். சிசுபாலன் கேட்ட வரத்தை கொடுத்துட்டான். ஆனா அதே நேரத்துல வந்து அவன் உட்காந்துருக்கான், கடவுள் எண்ணி பார்க்கிறான், 1-2 எண்ணி பார்க்கிறான், மனதாலும் எண்ணி பார்க்கிறான், எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே புராணங்கள் பேசுவதில் இருக்கக்கூடிய உட்பொருளை நாம் பார்த்து கொண்டால் இது நமக்கு தெரியும். கேடதனை நீக்கிடுவாய் கேட்டவரும் தருவாய். அப்ப கேடு இல்லாமல் நல்ல நிலையிலே தூய்மையான மனத்தோடு நான் கேட்கக்கூடிய வரத்தை நீ அருள வேண்டும் என்பது ஒரு பொருள். இரண்டாவது பொருள் என்ன என்று சொன்னால், பாரதிய தேசத்தை பத்தி பேச ஆரம்பித்திருக்கான். இதுல வந்து வெளிப்படையாக அவனுடைய பக்தி பாடல்ல, ஞான பாடல்கள் இது வெளியில தெரியறதில்ல. ஞான பாடலிலிருந்து சக்தி பாடல்களே வரும்பொழுது கொஞ்சம் தெரிகிறது, காளி பாடல்களில மிகுதியாக தெரிகிறது, முத்துமாரி பாடல்ல மொத்தம் வெளியில வந்துருது. அதான் நீங்க நோட் பண்ணிக்கணும். தொடர்ந்து என்னுடைய சொற்பொழிவை கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு நான் சொல்லக்குள்ள விரும்புகிறேன், நாம ஞான பாடல் ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஞான பாடல்ல தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட அற்புதமான ஆன்மீகம். அதுல வந்து அத்வைதம்னா அப்படின்னு பாவாத்வைதம் கிரியாத்வைதம் என்றெல்லாம் நாம் அதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பெரிய விஷயம். அதுல எங்கேயுமே வரல, இதை பத்தி வரல. அவன் வேற லெவல் நிற்கிறான். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சக்தி பாடல், அதுக்கப்புறம் காளி பாடல். காளி பாடல்ல ஏன் மாறுறது அப்படின்னா, ஆஃப்டர் த இன்ட்ராக்ஷன் வித் நிவேதிதா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், காளி அதுல கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு இருக்கான். இதுல வந்து தேசமுத்து மாறின்ட்டான். இனிமே மாற மாட்டேன், அவள் மாறி நான் மாற மாட்டேன் என்று அவள் பின்னாலே போய்விட்டாள். ஆகவே தேசமுத்து மாதிரி வரோம். அது ஒண்ணு. அப்போ என்ன செய்யணும்? பாரதி கேடாக எதை நினைக்கிறான் என்று பார்க்க வேண்டும். அப்போ கேடு என்பதற்கு என்ன நான் சொன்னா, பாரதியினுடைய கட்டுரையில ஓரிடம் இருக்கிறது. பாரதியாருடைய கட்டுரைகள்ல ஒரு இடத்துல பாரதி எழுதுகிறார், அதுல என்ன கேடு என்று நினைக்கிறான் பாரதி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
இதெல்லாம் வந்து பாரதி வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன். பாரதியுடைய சாரி, பாரதியினுடைய கவிதைகள் எல்லாம் பொருளடக்கம் போல இருக்கிறது. இந்த பொருளடக்கத்துல பாரதி கட்டுரையில போய் பார்க்கணும் என்ன இருக்காது. கேடதனை நீக்கிடுவாய் என்று சொல்கிறான். அப்ப என்ன கேடு? அவன் எழுதுறான், தமிழா, தமிழனுக்கு எழுதுறான், தமிழா வேதங்களை நம்பு, வேதங்களை நம்பு, அவற்றின் பொருளை தெரிந்து கொண்டு பின் நம்பு. இது பண்ணாதான் பெரிய பிரச்சனை. இந்த அனுபவம் நமக்கு வேணும். அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, வேதங்களை சொல்லிக்கொண்டு வேதங்களே தெரியாதவன் வேற விஷயம், வேதத்தை பற்றி அறியாதவன் வேற. ஆனால் வேதத்தை சொல்லிக் கொண்டிருப்பவன், வேதத்தை நம்பிக்கொண்டிருப்பவன் அந்த பொருளை தெரியாமல் இருந்தால், today we see the unfortunate developments. அவற்றின் பொருளை தெரிந்து கொண்டு பின் நம்பு, புராணங்களை கேட்டு பயனடைந்து கொள், புராணங்களை வேதங்களாக நினைத்து மடமைகள் பேசி விலங்குகள் போல் நடந்து கொள்ளாதே. I don't want to give you a lot of instances, but we understand there is a difference between வேதங்கள் and புராணங்கள். இதை எப்படி இன்டர்பிரட் பண்ணோம், அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணோம் தெரியல. ஆகவே எல்லாத்தையும் போட்டு ஒன்னா குழப்பி ஒரு அவன் their interpretations are different. அதுக்கு வந்து அண்மையில ரொம்ப எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், கிட்டத்தட்ட குருஸ்தானமே வந்துருது அவருக்கு. அவர் எழுதுகிறார் அதுல. ஆனா சொன்னது கரெக்ட். He said, நம்ம இலக்கியத்துல வந்து இலக்கியத்தை அணுகும் போது அதனுடைய மகத்துவத்தை தெரிந்து அணுகுகிறோமா, ஆர் we are trivializing them? ஒரு திருக்குறளையோ ஒரு கம்பனையோ இல்லைன்னா வந்து ஒரு பாரதியோ எடுத்து படிக்கும்போது, ஆர் யூ கிவிங் த டிக்னிட்டி தட் இஸ் டியூ ஃபார் தெம்? ஒரு கேள்வி கேட்கிறாரு. நான் ஒத்துக்கிறேன். இதுல நானும் மேடையில 40 வருஷமா பேசிட்டு இருக்கேன். இந்த ஜோக்கெல்லாம் எதுவும் அடிக்காத. கம்பராமாயணம் பேச நடுவில் இது ஜோக்கு சொல்லணுமா? தேவையா? we are trivializing. அப்போ அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றும் இல்லை, ஒன்று தவறு என்று தெரியக்கூடியதுக்கு வந்து ஒரு ஒரு மேடையில் நிகழ்ந்து எல்லாம் பல பேர் கை தட்டுறாங்க. அங்கே இருக்கிறவங்க 100 பேர் கை தட்டுறான். ஹவு டு யூ அக்செப்ட் திஸ்? ஹவு டு யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? அப்போ அந்த அந்த இலக்கியத்தினுடைய மகத்துவம் தெரிந்து கனமான விஷயத்தை கனமான உணர்வோடு கேட்கக்கூடிய மக்களை நாம் இன்னும் தயார் செய்யல. பாரதி காலத்திலேருந்து அப்படித்தானே இருக்கு. அப்ப பாரதி சொல்கிறான், இதை பாரதி எழுதுகிறான். இந்த கட்டுரை எத்தனை பேர் படித்திருக்கிறார்கள்? பாரதி எழுதுறது 1921 முன்னாடியே எழுதிட்டு போயிட்டான். How many people read it? தமிழா, உன் வேலைகள் அனைத்திலுமே பொய்க்கதைகள் மிதமிஞ்சி விட்டன. பொய்க்கதைகள். உனது மத கொள்கைகள், லௌகீக கொள்கைகள், வைதிக நடை எல்லாவற்றிலுமே பொய்கள் புகுந்து தலை தூக்கி ஆட இடம் கொடுத்து விட்டாய். இவற்றை நீக்கிவிடு. வீட்டிலும் வெளியிலும் தனிமையிலும் கூட்டத்திலும் எதிலும் எப்போதும் நேர்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும். நீயும் பிறரை வஞ்சிக்கலாகாது, பிறரும் உன்னை வஞ்சிக்கலாகாது. பிறர் பிறரை வஞ்சிப்பதையும் நீ இயன்றவரை தடுக்க வேண்டும். நான் நல்லவன் சார். அவன் அப்படி சொல்லிட்டான், நான் என்ன பண்ண முடியும்? நான் தான் நல்லவன் சொல்லுவியா? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி ஞாபகம் வச்சிருந்தேன். பாப்பா பாட்டுல பாரு எழுதுனா, பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா. அதுக்கு நான் என்ன விளக்கம் சொன்னேன் போய் பாருங்க, பழைய ரெக்கார்ட்ல இருக்கு. நான் சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? உனக்கு நடக்கணுங்கிறது இல்ல. அவன் என்ன சொல்றான் பாப்பாக்கு, பாப்பா ஒரு தெருல போயிட்டு இருக்க, மாலை நேரத்திலே ஒரு தெருல போய் கொண்டிருக்க, மயங்கிய நேரத்துல கூட்டமே இல்ல, ஒருவன் வந்து அடாவடியா அவனோட மிஸ்பிஹேவ் பண்றான், கோபப்படு. அது மட்டும் சொல்ல, பாதகம் செய்பவரை கண்டால். நேத்தி அவன் தெரிஞ்சிருக்கான், ஊர் ஃபுல்லா பேப்பர்ல போட்டோ போட்டிருக்கான் இந்த மாதிரி ஆளு சொல்லிட்டு. அந்த எதிர்க்க ஒருத்தன் வந்தா அன்னைக்கு அவன் பண்ணணுங்கிறது இல்ல. பாதகம் செய்தவரை கண்டால் நீ பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா. பி ப்ரோஆக்டிவ், நாட் ரியாக்டிவ். அப்போ பாரதி என்ன சொல்கிறான்? யூ ஹேவ் டு பி ப்ரோஆக்டிவ், நாட் ரியாக்டிவ். இதெல்லாம் இந்த கேடு என்று நினைக்கிறான் பாரதி. இதைத்தான் அவன் கட்டுரையில் எழுதுகிறான். கேடதனை நீக்கிடுவாயின்னு என்ன எழுதுறான்? அவனுக்கு என்ன கேடு இருக்கு? என் கேட நீக்கினா எழுதினவன். அப்படி பாரதியை புரிந்து கொள்ளவே கூடாது. பாரதி வந்து இந்த பாட்டெல்லாம் வந்து தன்னுடைய வறுமையை நீக்குவதற்காக பாடினான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய தவறு. அப்படி அந்த அந்த கவிஞனை வந்து ட்ரிவியலைஸ் பண்ணக்கூடாது. அவன் இவ்வளவு கேட்டான், ஒருத்தர் சொல்ற அவன் இவ்வளவு கேட்டான், இருந்தாலும் காளி அவனுக்கு கொடுக்கல.
அவனை வறுமையிலே வச்சிருந்தா அப்படிங்கிறான். இட் இஸ் நாட் த ஐடியா. அப்போ ஆழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிறார், அந்த கௌரவத்தை கொடுக்கணும். யாரா ஒத்த தப்பு பண்ண, இவ்வளவு பெரிய பலூன்ல வந்து ஒரு ஊசி குத்தினா எல்லாம் போச்சு. ஆகவே இன்றைக்கு அமர்ந்து கொண்டு இத்தனை நாள் 60 ஆண்டு காலமாக இலக்கியத்தை நாம் மேம்படுத்தியிருக்கிறோமா? 60 ஆண்டு காலமாக நமது செழுமிய இலக்கியத்தை நாம் வந்து சிறுமைப்படுத்தாமல் இருந்திருக்கிறோமா? எவ்வளவு பேர் இது கேலியெல்லாம் பேசியிருக்காங்க. எத்தனை பேர் பேசியிருக்காங்க? எவ்வளவு விஷயத்த கேலி பண்ணிருக்கோம். ஆகவே இது கொஞ்சம் ஒரு நூல் தானே விட்டா போறோம், மொத்தம் போயிடும். இந்த இதுல ஸ்வெட்டர், இந்த உல்லன் ஸ்வெட்டர் இருக்கும். அந்த உல்லன் ஸ்வெட்டர்ல வந்து ஒரு நூல் இழுத்தா போறோம், அப்படியே வந்துட்டே இருக்கும், கிருன்னு வந்துட்டே இருக்கும். இதை அடைக்கணும் சொல்லலாம் பாரதி. அப்ப பாரதியை படிப்பவர்கள் இந்த அனுபவத்தை பெற வேண்டும். அப்படி இல்லைன்னா நோ யூஸ். சிம்பிளி கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ், யூ கேன் ரிப்பீட் இட் எனி பிளேஸ். தட்ஸ் நாட் த ஐடியா. அதுதான் பாரதி சொல்றான், உன்னை நீ இயன்றவரை தடுக்க வேண்டும். ஏதாவது தப்பு நடந்தா அதை தடுக்கணும். பாரதி, நீ தப்பு பண்ணாத, யாரையும் தப்பு பண்ண விடாத. என்ன சார் இதெல்லாம் நடக்கிற காரியமா கலியுகத்துல? See, there is a standard. காவிரி கரையில போனா சொன்னா, ஒரு காலத்துல காவிரி வெள்ளம் பெருகும் போது அந்த தண்ணி எவ்வளவு நின்று கால்ட் பார், ஒரு லைன் போட்டிருப்பான். உலகம் என்பது உயர்ந்த ஒரு மாட்டு. இவ்வளவு மோசமா இல்ல, யார் உயர்ந்த அதை வச்சுதானே கணக்கு பண்ணணும். நீ ஒன்ன வச்சுன்னு பண்ணக்கூடாது உலகத்தை. உலகம் மோசம் சொல்லக்கூடாது. எவ்வளவு உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தன்னையே கொடுத்த வள்ளல் இருக்கு. அதெல்லாம் சொன்ன கண்ணகி சொல்லும்போது சொன்னா, சிபி சக்கரவர்த்தி ஆரம்பிச்சா கோர்ட்ல எடுத்த உடனே அந்த பசுவினுடைய நான் நடுங்க, அந்த மணி அடைச்சு நடுங்க போது அந்த அரசன் நடுங்குகிறான் என்ற விஷயத்தை சொன்னாலே, அப்பொழுது வந்து உலகம் என்பது மோசமா எத்தனை பேர் பண்றான் சார், தப்பெல்லாம் பண்றான், நிறைய பேர் இருக்கான். அதல்ல உலகம். ஒருவனே ஆனாலும், அரை மனிதன் ஆனாலும், ஒருவன் அந்த ஹைட்ஸ் பண்ணியிருக்கான, த பெஞ்ச் மார்க் என்று சொல்கிறார்களே, அந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடிய நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதை பாரதி சுட்டி காட்டுகிறான். உண்மை சாஸ்திரங்களுக்கெல்லாம் வேர், உண்மை இன்பத்திற்கு நல்லுறுதி, உண்மை பரமாத்மாவின் கண்ணாடி, ஆதலால் தமிழா எல்லா செய்திகளிலும் உண்மை நிலவும்படி செய். அது இல்லாத நிலை என்ன? கேடு. அதுதான் கேடுங்கிறான். அவன் ரெஃபர் பண்ற கேடு, தமிழா எழுதி படிப்பதெல்லாம் மெய்யும் இல்லை, எதிர் நின்று கேட்பதெல்லாம் பொய்யும் இல்லை. முந்திய சாஸ்திரம்தான் மெய், பிந்திய சாஸ்திரம் பொய் என்று தீர்மானம் செய்து கொள்ளாதே. காலத்துக்கும் உண்மைக்கும் எதிரடையாக ஒரு கணக்கு ஏற்பட்டிருக்கிறதா? there's no linearity. இந்த மேத்தமெட்டிக்கலா சொன்னார். தகப்பன் வெட்டிய கிணறு என்று சொல்லிய மூடர்கள் உப்பு நீரை குடிக்கிறார்கள். ரொம்ப பாப்புலர் கொட்டேஷன் ஆஃப் பாரதி. அது சரி, அதை பத்தி சொல்றான் அவன். அதுல பின்னாலே பல பேசுகிறான். புருஷார்த்தங்களை பத்தி பேசுகிறான், மக்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறான். ஆனா இந்த விஷயம் வந்து தமிழனுக்கு அவன் சொன்னது. தமிழன்னா தமிழனுக்கு மட்டும் இல்ல, மனித குலத்துக்கே அவன் சொல்கிறான். இந்த விஷயத்தை அவன் சொல்கிறான். ஆகவே கேடதனை நீக்கிடுவாய், கேட்டவரம் தருவாய். இன்னும் விரிவாக நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன், அதை நீங்க அந்த பதிவில் கேட்கலாம். நின்னை சில வரங்கள் கேட்பேன், பெருசா போயிட்டே இருக்கும். அது வந்து நல்ல நிறைய விஷயங்கள் கேட்டுக்கொண்டே வருவான் பாரதி. அந்த வரங்களை எல்லாம் பார்க்கலாம், பார்த்திருக்கோம், மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். கேடதனை நீக்கிடுவாய், கேட்ட வரம் தருவாய். இந்த பர்டிகுலர் ஐடியா இருக்கு, கேட்ட வரம் தருவாய் என்று பாரதி அடாவடியா கேட்கிற மாதிரி இருக்கும். கேட்ட வரம் தருவாய். ஏப்பா முதல் லைன்ல வந்து சரணடைந்தேங்கிறான், அதுக்கப்புறம் வந்து அத்தாரிட்டியா பேசுறான். விநாயகர் நான்மணி மேல வந்து விநாயகர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு, யூ ஆர் ராட்டிஃபையிங் மேன், அவ்வளவுதான். இதுதான் நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் உள்ள மண் புழு பூச்சி எல்லாம் உயர்வடைய வேண்டும் என்று சொல்வேன். நீ வந்து மௌனமா தலையாட்டுங்கிறான். கிவ் யுவர் ஆமோதிக்க. வாட் அ வே டு டாக். டிஃபரெண்ட் மேன். அதாவது பாரதினா முண்டாசு ஞாபகம் வருதுன்னு சொல்றாங்க சில பேர். முண்டாசு இல்ல, அதுக்கு உள்ள இருக்கதான் ஞாபகம் வரணும். முண்டாசு வெளியில இருக்குல்ல. ஆகவே அவன் நினைக்கிறான். அப்போ இந்த மாதிரி முதல் அடைந்த சரணடைந்தேன், அதுக்கப்புறம் கேட்டா தாயா நினைக்கிறான். குழந்தை வந்து அம்மாட்ட போய் கட்டி காலில் விழும், அம்மா தான் நம்பும், அம்மா நீ சொன்னதுன்னா. ஆனா அம்மாவிட்ட உரிமையோட கேட்கும். அந்த உரிமையை அவன் பாரதி எடுத்துக்கொள்வான். யாருகிட்ட? தேசமுத்துமாரி கிட்ட எடுத்துக்கொள்கிறான். உங்களை எடுத்துக்கொள்ள சொல்கிறான். பாரதி தன்னை விளக்குவதற்காக உங்களுக்கு எழுதவில்லை, நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள அவன் எழுதியிருக்கிறான். இந்த உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்வேன். You see, any other poet, for example, he wants to express himself. ஒரு poet, what is the meaning of being a poet? I want to express myself. பாரதி அதுக்காக இல்ல, he wants you to express yourself. நீ உன்னை அறிந்து கொள்ள அவன் எழுதுகிறான். அவனை அறிந்து கொள்ள நாம் அங்கேயே போய் நிற்கிறோம். நான் பாரதியை புரிஞ்சுட்டோம். பாரதி செல்லம்மா பாரதி கடையத்துல கல்யாணம் ஆச்சு, இத்தனை வயசுல போயிட்டார்.
இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தா அவன் முன்ன தெரிஞ்சுக்குது. அதனால்தான் கேட்டதனை நீக்கிடுவாய், கேட்ட வரம் தருவாய். அதுல இன்னொரு நுட்பம் கேட்ட வரம் தருவாய் என்றால் நான் எனக்காக கேட்கல, இந்த உலகத்துக்காக கேட்ட வரத்தை கொடுப்பாய் அப்படின்னா இன்னைக்கு அது இட் இஸ் ஸ்டில் வேலிட். அவன் கேட்ட வரம் இந்த நாட்டு மக்களை உருப்படியா பண்ணுன்னு கேட்டான். இன்னைக்கும் அந்த வரம் ஸ்டில் இட் இஸ் லைவ் ஒயர் மாதிரி இருக்கு. இன்னைக்கு நீ போய் நின்னா அந்த இடத்துல அந்த அந்த வேவலங்கத்துல போய் நின்னா ஒன்னையும் மாத்திடுவா. அதுல சேம் திங். அதுல உள்ளுக்குள்ள போனானா பராசக்தி கொடுப்பாள், ஏன் கொடுக்க மாட்டாள்? பாடியுனை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய். அது ஏன் பாடி உன்னை சரணடைந்த? பாட்டும் பாரதியும் பிரிக்க முடியாது, அது ஒண்ணு. அவன் எல்லாவற்றையும் பாட்டில் இருந்தான். ரெண்டாவது வந்து முக்கியமான விஷயம் வந்து ஒரு சுவாமி ஹரிதாஸ் அவர்கள் குறிப்பிடுவார்கள், கலியுகத்துல கலவு சங்கீர்த்திய கேசவம் என்று ஒரு ஒரு மகத்தான சொல் உண்டு. கலவு சங்கீர்த்திய கேசவம், அதாவது இந்த கலியுகத்திலே இறைவனை பாடி அடைபவர்கள் மிக அதிகம். இறைவனை மிக எளிதாக பாடி விடலாம். அது எப்படி சார் அவங்க எப்படி பாடுவதுன்னு புகழ்ந்து போற்றுவதல்ல. கலியுகத்தில் எல்லாமே இப்படிதான் இருக்கு. நீங்க யாரையாவது போற்றினா ஈஸியா அந்த இடத்துக்கு போய் உட்காரலாம். நிறைய போற்ற அங்க போனோம். அது உண்மையோ பொய்யோ இன்னும் அதிகமாக போற்றிக்கொண்டே இருந்தால் அங்கே போகலாம். கேட்டா ஒருத்தன் சார் சங்க காலத்தையும் தான் சார் நடந்துட்டு இருக்கு. பரிசு வாங்கக்கூடிய புலவர்கள் எல்லாம் போய் இதைத்தான் செய்திருக்கிறார்கள்னா, தமிழ் புலவர்கள் அன்றைக்கு இன்றைக்கு ஒன்றும் குறைவே கிடையாது. இன்றைக்கு தமிழ் புலவர்கள் போற்றுவது போல மற்ற யாரும் போற்றவே முடியாது. அது ஒண்ணுமே முடியாது. அது ஔவை ரெண்டையும் பண்ணியிருக்கா. ஔவை அந்த பக்கம் போற்றிருக்கா, இப்படி போற்ற கூறுகளை இழித்து சொல்லியிருக்கிறார். அதனால்தான் ஔவை வந்து கிரேட், ஆல் டைம் கிரேட். ஆனா பாரதியினுடைய பாடல்களை பாருங்கள். பாரதி நரஸ்துதி செய்திருக்காங்க. மமதா பந்தன நரஸ்துதி சுகமா, ராமுடைய சந்நிதி சுகமா என்று தியாகராஜ சுவாமிகள் பாடினார். எது நிதிசால சுகமா என்று பாடினார். அதுல வந்து மமதா பந்தன நரஸ்துதி என்று சொல்லுவார்கள். அது என்ன அர்த்தம்னா, மமதா பந்தன நரஸ்துதினா ஒருவனுக்கு ஆணவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஸ்துதி. அவன் வாசல்ல போய் நிற்க வேண்டியது. எடுத்த உடனே பிறந்த குழந்தைகிட்ட நீ தாண்டா தலைவன் தலைவன், நீ தான் தளபதி, அப்புறம் நீ ஆயுதம், நீ கம்பு கட்டை, நீ சிகரம். என்னுடைய ஃப்ரெண்டு இந்த வலையப்பட்டி ரொம்ப அருமையான வித்வான். வலையப்பட்டி அவருக்கு ஒரு பேர் என்ன ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்தாங்க, தவில் எவரெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நானே ஒரு மேடையில் அவரை பத்தி பேசும்போது ஓஎஸ் என்னை பத்தி சொல்லுங்க, இந்த பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க. தவில் எவரெஸ்ட் அப்படின்னு. இன்னும் தவிலுக்கு எவரெஸ்ட் நம்ம ஆள் எங்கேயோ போயிடுவான், உலக லெவலுக்கு போயிடுவான். அண்ட சராசரத்துல ஒன்ன மாதிரி ஒன்றும் வெண்டவர்கள் கிடையாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இதையெல்லாம் தாண்டி பார்க்கும்போது அவன் என்ன நினைக்கிறான், சாரா சுவாமிகள் சொன்னார், மமதா பந்தன யுத நரஸ்துதி சுகமா. அப்போ மனிதனுக்கு அகங்காரம் போனோம், ஆணவ மலம் போக வேண்டும். இந்த ஆணவ மலம் போக வேண்டும் என்று பயன்படக்கூடிய இலக்கியங்கள் பாடல்களினாலே ஒரு ஆணவம் வந்து சேர்ந்தால், அவர் வேற ஒன்றும் தியாகராஜ சுவாமிக்கு இல்லை, சரோஜமன்னன் கேட்கிறான் என்னை பத்தி பாடுன்னு. ஐயோ அந்த மன்னனுக்கு இன்னும் ஆணவம் என்னாலே அதிகமாக வேண்டாமே என்ற நல்ல விஷயத்துக்கு சொன்னார் அவர். அதுல இன்னொரு நுட்பம் இருக்குது. மமதா பந்தனா அவனுக்கு மட்டும் இல்ல, அவன் மமதையும் உன் மமதையும் பந்தப்படும். அதுதான் ரொம்ப மோசமான விஷயம். கலியுகத்துல அதுதான் நடக்கிறது. மமதா பந்தனங்கிறது அந்த மமதா மம்தா நாட் ஒன்லி ஒன், ப்ளூரல். எங்கெல்லாம் மம்தா இருக்கோ, மம்தா வேற மமதா வேற. சாரி, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, அது வந்து பொருள் மாறி போயிடும். மம்தான்னா அது ஒரு அம்மா, இது வந்து மமதை, அது வேற. ஆகவே இந்த பாட்டுல வந்து மமதையை, அப்போ இந்த பாடி உன்னை, அப்போ யாரை பாட வேண்டும், யாரை தொழ வேண்டும், யாரை போற்ற வேண்டும்? அன்னையை போற்ற வேண்டும். இங்கெல்லாம் வேணா சொல்லிட்டானா சார், ஒண்ணுமே கிடையாது, யாரையுமே போற்றக்கூடாதுன்னு சொல்ல. யாரை போற்ற வேண்டும் என்று தெரிந்து போற்ற வேண்டும். அன்னையை போற்ற வேண்டும், அல்லது அன்னை போல் உள்ளவரை போற்ற வேண்டும். எங்கெல்லாம் அன்னை என்ற அந்த இஃப் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் அண்ட் லவ் யுவர் மதர், அது சொன்னான், யுவர் மதர் அண்ட் ஆல்சோ த மதர்ஹுட். எங்கெல்லாம் அந்த தாயுமானவர் சொல்றோம் இல்லையா, தாயுமானவர். ஆகவே தாய்மை என்பது ஆணிடம் இருந்தால் என்ன, பெண்ணிடம் இருந்தால் என்ன, எங்க இருந்தாலும் தாய்மை என்ற அந்த உணர்வு இருக்கிறதே, அதை போற்று என்று சொல்கிறார். அப்ப பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய். பாசம் களைவானா, ஓ அப்படியா, சரி, அண்ணா தம்பி அப்பா எல்லாம் போ, எல்லாரையும் அனுப்புடா. அப்ப எல்லாம் இந்த முதியோர்கள் இருந்து அனுப்புறதெல்லாம் பாசம் எல்லாம் களைவாயா, அது அர்த்தம். அப்படியா சொல்றது? தப்பு. பாசம் நீ கேட்டுக்கலாம், ராமாயணத்துல கேட்டு, நாகபாசம் இருக்குது. நாகபாசம்னா என்ன? நாகத்தினாலே கட்டப்பட்டது. நாகபாசம் என்பது கட்டப்படுதல்னு போறோம். அப்போ பாடி உன்னை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய். நாங்கள் எங்கெல்லாம் கட்டுப்பட்டு நிற்கிறோமோ அந்த கட்டுக்களிலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று சொல்கிறான். அதுல என்ன என்றால்,
இப்போ வந்து பாடி உனை பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் செய்திடுவாய், குறைகள் எல்லாம் தீர்ப்பாய். இது என்ன சார்? இதுக்கு எப்படி சார் பொருள் சொல்றது? கோடி நலம் செய்திடுவாய், குறைகள் எல்லாம் தீர்ப்பாய் என்று சொன்னால் 2 விஷயமா சொல்லாது. நீ கோடி நலம் பண்ணாதான் என் குறையை தீர்ப்பார்னு அர்த்தமா? அப்படி இல்ல. குறை தீர்ந்தால் கோடி நலம் வந்ததாக அர்த்தம். அதுதான், அப்படித்தானே பொருள் சொல்லணும். ஓ, எத்தனையோ டாக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு டாக்டர்ஸ் கிட்ட போய் எல்லாம் நன்றி சொல்லுவார்கள். டாக்டர், மூட்டு வலியா இருக்கும். ஏன்னா எங்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வலி அது. அது தேர்ந்தோடனே ஒரு டாக்டர் சொன்னா, டாக்டர் நீங்க தான் டாக்டர் தெய்வம். ₹1,00,000 கொடுத்தாலும், கோடி ரூபாய் கொடுத்தாலும் வராதுமா. அதாவது அந்த ரிலீஃப் இருக்கிறது. அப்போ வந்து குறை என்று ஒன்று இருக்கிறது. இந்த குறை களைதல் என்று இருக்கிறது. குற்றம் கடிதலும் குறை களைதலும் குருவினுடைய செயல் என்று போற்றப்படுவார்கள் குருமார்கள். ஒரு குருன்னா அதான் அர்த்தம். குருன்னா உண்டியில வச்சுன்னு வாங்கிக்கிறது இல்லை, உட்காந்துன்னு. அவன் இல்லை குரு. தட்சணை வாங்குறவன் குரு இல்லை. இவன் வந்து குற்றம் கடிதலும் குறை நீக்குதலும். அவன் தான் குருநாதன். அவன் தான் குருநாதன். எங்கடா போறீங்க? குருநாதரை பார்க்க போறேன்னா இவ்வளவு எடுத்துன்னு போற கையோட இல்லை சார். அவர் அப்படி தனியா பார்க்க கூடாது சார். அவரோட போய் காலில் விழுந்து நமஸ்காரம் இல்லை. எங்க வாத்தியாரெல்லாம், எனக்கு அமைந்த வாத்தியாரெல்லாம் நம்ம நமஸ்காரம் பண்ண கூட வேண்டாம். ஜிஎஸ் மணி சார் வந்து காலில் விழு, அவர் இன்னொரு வாட்டி விழுந்துருவார் நம்ம காலில். யார்கிட்ட நமஸ்காரம் கூட வாங்க மாட்டார். அதான் திஸ் a great people. These are the great people who are become. அதான் குரு. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. பெரியவ மகா பெரியவ எழுதுறார். அதுல காஞ்சி ரா கணபதியினுடைய தெய்வத்தின் குரல்ல மகா பெரியவ அதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். என்னடா பெருசுன்னா, அவன் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாத்துலயும் தாண்டினவர்றா குருன்னா. ஏன் அப்படின்னா, அவர்களெல்லாம் விதிப்படிதான் உனக்கு கொடுப்பார்கள். ஏன் கேட்டா, ஆமா உனக்கு இவ்வளவு நீ பாவம் பண்ண வந்திருக்க, உன்னுடைய விதிப்படி உன்னுடைய ஜென்மா அனுபவிச்சுட்டு அத்தோட போனோம். ஆனா அதையும் தன் மேல ஏற்றி வச்சுன்னு உனக்கு நல்லது பண்ண வந்தா குருநாதர். திஸ் இஸ் வாட் இஸ் ஹவ் அவர் கல்ச்சர் இஸ் தேர். அதனால அவன் நினைத்து பாடுகிறான், கோடி நலம் செய்திடுவாய், குறைகளெல்லாம் தீர்ப்பாய். அப்ப குறை தீர்ப்பது என்பது, ஒரு குறை தீர்ந்தாலும் அது கோடி நலத்துக்கு சமானம். எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி, ஒப்பி உனதேவல் செய்வேன், உனது அருளால் வாழ்வேன். நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது, எப்போதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி. அவன் பாவங்கிறான். சார் பாவிங்கிறான். யாரை போய் பாவின்னு சொல்லுவீங்க? மகாபாவி அம்மா. எப்போ பார்த்தாலும் கவலையோட இருப்பான். மழை பெஞ்சா கவலை, மழை பெய்யலைன்னா கவலை. ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டர், he was also my colleague. எல்லாத்துக்கும் அவருக்கு வந்து ஒரு அலுப்பாங்க. காதால வெயில், என்ன சார் இந்த வெயில் இப்படி இருக்கு சார்? என்ன சார் மழை பெய்யுது சார்? என்ன சார் நீ மோசமா இருக்கு? சரி மப்பும் மந்தாரமா இருக்கு, அதுக்கும் சொல்றேன். என்ன சார் வெறும் மப்பும் மந்தாரமா இருக்கு, என்னன்னு தெரியல. இல்ல ஒரு மனுஷன் எல்லாத்துக்குமே அழுத்துப்பான். இது மாதிரிலாம் சில கேரக்டர் இருக்காங்க வாழ்க்கையில. அப்போ இந்த கவலை இருக்கிறது, கருதி கருதி கவலைப்படுவார் பாரதி எழுதுகிறான். இந்த கவலைங்கிறது அந்த நான் சொல்லுவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. கவலையிலே ஒரு வலை இருக்கிறது. அந்த வலை நம்மளை போட்டு இழுத்துடுறது. கவலை பிடிச்சு இழுக்கிறது. திரும்ப திரும்ப நடக்கிறதோ இல்லையோ. சில பெருமையா சொல்லுவாங்க, சார் நான் ரொம்ப கவலைப்பட்டேன், நான் நல்ல காலம் தப்பிச்சிட்டேன் சார், நடக்கல. ஏன்டா ஏற்கனவே நடக்காத விஷயம்டா அது. சில பேர் என்ன பண்ணுவான், மெடிக்கல் ஹிஸ்டரிலாம் படிச்சுன்னு போனா எல்லாம் தனக்கு இருக்குதான் நினைச்சமா. ஏதாவது இப்போ தேவையில்லாத படிக்க வேண்டியது. மெடிக்கல் இதில் போயிட்டு லேப்டாப்னா வந்து 21 தடவை அழிச்சானா உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்னா அது கவலை. அதனாலதான் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற ஜோசியர்கள்லாம் என்ன பண்றாங்க, வேதாமா இருக்காங்க, சாரி ஜோசியர்கள் என்ன சொல்றாங்க, இவங்களுக்கு இந்த பிபி எல்லாம் அதிகமாகாது, எல்லாருக்கும் நல்லதுதான் சொல்லுவாங்க, யாரையும் குறைய சொல்றது கிடையாது. ஏன்னா இவன் ஏற்கனவே அதுதான் அது கேட்கறது தான் வரான். தப்பி தவறி குறை சொன்னான்னா என்ன ஆகும்னா இவங்களை மாத்திடுவான். அவன் வேற யாரும் நன்ன சொல்ல அவங்களதான் ஒத்துப்பான். ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டான். அது இது எப்படின்னா, அருமையான பாட்டு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்ம நாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்ச பாரதிக்கு பிறகு நான் மதிக்கக்கூடிய, நான் ரசிக்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞர்னா கவியரசு கண்ணதாசன் அவர்கள். அவர் வாழ்ந்த காலத்திலே அவரோட நான் பழகியிருக்கேன். அவருடைய மேடையிலேயே நான் பாடியிருக்கிறேன். அதுல சில பாட்டு இயல்பா வரும். ஒரு பாட்டுல எழுதுவார், பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவன் யாரடா, அவை 8 குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவன் யாரடா. தென்காசி பாடியே காட்டுவார். அது பாட்டுல அதோட முடியல, போட்டவன் யாரடா, யாரோ பண்றாங்க. இதுல என்ன சொல்றான்,
வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா, மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. பினிஷ். ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டான். அதனால்தான் அந்த கவிஞர்கள் யாரு நல்ல கவிஞர்களுக்கு அடையாளம் எப்படி சொல்றது, யூடியூப்ல நிறைய வருதா எல்லாம் பார்த்து அப்படி பண்ணக்கூடாது. யார் நல்ல கவிஞங்கிறது இல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டத்தை வைத்து பார்க்கக்கூடாது. அது எழுத்து தான் அவங்களுக்கு பட்டம். அதை எடுத்து பார்க்கும்போது தெரியும் அது எல்லா நாளும் நிற்கிறதானே. அப்போ பாரதி வரிகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வரிகளாக கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு பெரிய ஆளு. நினைச்சு நினைச்சு பார்க்க வேண்டிய வரிகள். ஆகவே அது சொல்ல இந்த என்ன மனித ஜாதியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோய். ஒரே விஷயம், கவலை. கவலை இல்லாத மனிதன் ஒரு காலத்துல படம் வந்து சந்திரபாபு ஒரு படம் எடுத்தார், கவலை இல்லாத மனிதன். எல்லாம் ஓடி போய் பார்த்தான். அதை டிக்கெட் கிடைக்குமான்னு கவலைப்பட்டான். படம் எடுத்தவன் படம் ஓடுமான்னு கவலைப்பட்டான். ஆகவே கவலை இல்லாத மனிதனை எடுத்தவர்கள் எல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த கவலையை தீர்க்கணும். எப்படி தீர்க்கிறது? கவலை எல்லாம் தீர்த்திடுவாய். அவன் கேட்கறான். அதுல இந்த கவலை தீர்ப்பது என்பது சுதானந்த பாரதின்னு இருந்தார். பாரதியை பார்த்தவர் சுதானந்த பாரதி 25 ஆண்டுகள் பாண்டிச்சேரியில மௌன விரதம் இருந்தவர். சுதானந்த பாரதி மிக அருமையான இந்த NS கிருஷ்ணா பாட்டு சிரிப்பு வருது, ஆஹாஹா சிரிப்பு எல்லாம் வருமே ஒரு பாட்டு கேட்டுறீங்களா? இது ஆவேச சிரிப்பு, ஆணவ சிரிப்பு அப்படின்னா ஒரு சிரிப்பு ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் சுதானந்த பாரதி பாட்டு. எத்தனை இருக்கார் அவர். அவர் பிரெஞ்சு கத்தினதுக்கு அப்புறம் ஒரு 5000 கவிதைகள் பிரெஞ்சுல எழுதினார். 25 வருஷம் மௌன விரதம் இருந்தார் பாண்டிச்சேரியில். அப்படிப்பட்ட அவருடைய பாட்டு ஒண்ணு உண்டு. எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. அருமையான பாட்டு பாருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். சீர்காழி கோவிந்தராஜன் வாய்ஸ்ல இன்னும் கேட்கலாம், யூடியூப்ல இருக்குது. பிரமாம பாடிருப்பார். ஐ திங்க் இஸ் இன் மோகனம். ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் ரிமெம்பர். எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தைங்கிறது இப்போ ஒரு அம்மா 2 அம்மா சேர்ந்து ஒரு குழந்தைய வச்சுக்கிறது அப்படிலாம் இப்போ போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல ஒரு அம்மாக்கே 10 குழந்தை 15 குழந்தை இருக்கும். மை கசின்ஸ், அந்த காலத்துல என்னுடைய கசின்ஸ் எல்லாம் எல்லார் வீட்லயும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 குழந்தைங்க மினிமம். அப்படி ஒரு தாய்க்கு ஒரு 5-6 குழந்தைகள் இருந்தா அது ஒவ்வொரு குழந்தையை பத்தி தாய் கவலைப்பட்டு கொண்டு இருப்பாள். எனக்கேன் கவலை. அப்ப அதுக்கு மீனிங் எங்க கொண்டு போய் வைக்கணும்? மேல சரணடைந்தேன்னு எழுதியிருக்கேன், அதில் கொண்டு போகணும். வைஷ்ணவர் சம்பிரதாயத்துல சரணாகதி தத்துவம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தத்துவம். நீ சரணாகதியும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தேகம் பட்டிருந்தா என்ன அர்த்தம்? அதான் பாரதியாரா, நீ பொய்யா இருக்காத, நம்பிக்கையை பொய்த்து கொள்ளாதே, நம்பிக்கை வைக்கிறேன் என்று பொய் சொல்லாதே. இந்த பாட்டுல கடைசியில் நம்பினோர் கெடுவதில்லை, இந்த பாட்டுல தான் வருது. The last line is நம்பினோர் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு எழுதுறானே, அந்த நம்பிக்கை என்பது கெடக்கூடாது. நம்பிக்கை இல்லைன்னா வரும். பக்தியுடையார் காரியத்தில் பதறார். படபடப்பைய இது வருமா வராதா, பேசணுமா நிக்கணுமா போனோமா வரணுமா, ஐயோ காப்பாத்தணுமே. இந்த பரபரப்பு மனதிலே இல்லாத நிலை எங்கு வரும் என்று சொன்னால் நம்பிக்கையில வரும். பாரதி என்ன நினைக்கிறான்? இந்த தேசத்துக்கு இந்த பரபரப்பு வேண்டாம். இந்த தேசமே அமைதியாக ஒரு நல்ல நல்ல விடிவை நோக்கி, இந்த அடிமை தலையை உடைக்கக்கூடிய அந்த நிலையை நோக்கி இந்த தேசம் நகர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த தேச பக்தி வேண்டும், தெய்வ பக்தியும் வேண்டும் என்பதை மறுபடி வலித்துகிறான். அதனால இந்த பாட்டுல எழுதுறான், எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி. அது மட்டும் இல்ல, பாரதி தன்னுடைய வாழ்நாள்ல பார்த்த பல பேர் இந்த கவலையில தான் இருந்திருக்காங்க. அந்த காலத்துல எல்லாரும் கவலையில இருந்திருக்காங்க. யாருக்கு அவருடைய நண்பர்களே பல பேர் இருந்தார். மண்டையம் சீனிவாசன் எங்க இருந்தார். என்ன அப்படின்னா, சார் எப்போ போய் ஆரம்பிக்கிறது போகணும், பாரதி தாண்டி போறேங்கிறான். பாண்டிச்சேரியில இருந்து முடியறதுக்குள்ள சுதந்திரம் பூரா கிடைக்கிறதுக்கு முன்னாடியே 4 மாசம் முன்னாடியே போயிட்டான், தாண்டிட்டான் எல்லைய. கடலூர்ல சிறை வைக்கப்படுகிறான். எல்லாரும் கேட்டாங்க. சொன்னான், எடுத்த முடிவில் எனக்கு எந்த விதமான தயக்கமும் கிடையாது, இது நிகழ வேண்டிய நிகழ்ச்சி என்று சொல்லி பாரதி இதை கடந்து சென்று கொண்டிருக்கிறார். ஆகவே அது மாதிரி எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான். அங்க அந்த ஒரு நயம் சொல்ல வேண்டும். இணங்கி நிற்பான் பாவி, இணக்கத்தோடு நிற்கிறான். சில பேர் ஃபார் எக்ஸாம்பிள் பகத்சிங்கை தூக்குல போன்னு சொன்னான். என்னடான்னு அப்போ ஒத்துக்கலையா போனான்னு, நீ தூக்குல போடு நிம்மதியா எனக்குண்ணா. என்ன போறது இப்போ போனா சொல்றா, கவலையே இல்ல. எல்லாருமே நின்னா எதற்காகவும் தன்னை விட்டு கொடுக்காத இணங்கி நிற்காதவர்கள். அதாவது இணக்கம் என்பதே கூட இட்ஸ் த சொல் பேஸ்ட் அப்பான் காம்ப்ரமைஸ். ஒருத்தரோடு இணங்கி போறேன்னு அவனோட காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு என்ன அர்த்தம்? எதையோ நீ விட்டு கொடுக்கணும்னு. விட்டு கொடுக்காதவர்கள் எதுக்கு சொல்ல, இது அட்ஜஸ்ட்மெண்ட்ல கூடாது. கணவன் மனைவினா 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அது தவறான சார். நீங்க எல்லாரும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க சார், நல்லதுல தப்பு. அப்படின்னா என்னன்னா, இவங்ககிட்டயும் குற்றம் இருக்கு.
அந்த குற்றத்தை நீ ஏற்றுக்கொள். அப்படி இல்லை, இவனும் குற்றத்தை இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும், அவனும் குற்றத்தை இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும். ஆகவே இதுல என்ன நினைக்கிறான் வந்து, எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி. நமக்கு கவலை தான். கவலை இஸ் அவர் ரெகுலர் திங். இதுக்கு தண்ணி கவலை, உப்பு கவலை, சாப்பாட்டு கவலை, எல்லாத்துக்கும் கவலைப்படுவதுதான் தனது இயல்பு என்று அந்த கவலைக்கு இணங்கி நிற்கிறானே அவன் பாவி என்கிறான். தட் மீன் who doesn't take a step out to correct himself. இந்த நிலை அதுதான் சொன்ன பாரு, அடிமை தலையிலே கஞ்சி குடிப்பதற்கிலார் அதற்கு காரணம் யாது என்ற அறிவிலார். நான் நம்ம இதாண்ட வாழ்க்கை, இந்த அடிமை தலைதான், இந்த அடிமை தலைமை தான் நமக்கு விதிச்சிருக்கு. இது தவிர வேற நம்ம ஒன்றும் எதிர்பார்க்க நினைத்தானே, அது தவறு என்று சொன்னுகிறான். எப்பொழுதும் கவலையிலே இணங்கி நிற்பான் பாவி, ஒப்பி உனதேவல் செய்வேன் உனதருளால் வாழ்வேன். நீ கொடுத்திருக்கேம்மா வரம், எனக்கு இந்த வரத்துக்கு ஒப்பி உனக்கு ஏவல் செய்கிறேன். அதுல கூட ஒரு இது என்ன அப்படின்னா, வாரினில் ஒரு இடத்துல வரும் பாரதி, வாரினில் எவர்க்குமினி அடிமை செய்யேன் பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வேன். எவ்வளவு இதெல்லாம் ஒரு திருநெல்வேலிக்காரனா இருந்தா தான் இதை ரசிக்க முடியும். ஒரு 2 வாரத்துக்குள்ள மேலே மாத்தி சொல்லிடுவான். முதல்ல வந்து யாருக்கும் அடிமை செய்ய மாட்டேன் அப்படின்னு, ஆனா பரிபூர்ணனுக்கு அடிமை செய்கிறேன். அதாவது வாழ்க்கையில நீங்க வந்து எந்த டெஸ்டினேஷன் எடுத்தாலும் there is other side of the coin. நீங்க யாருக்கும் தலை வணங்க கூடாது, ஆனா இறைவனுக்கு வணங்க வேண்டும். ஒரு நார்த் இந்தியால இருக்கிற சில அருமையான கசல்ஸ் இருக்கு. அவன் சொல்றான், அவன் தலை என்றால் அது இறைவனுக்கு வணங்க வேண்டும், கால் என்றால் அது இந்த நதி தீரத்துக்கு செல்ல வேண்டும் அப்படி சொல்லி, என் உள்ளம் என்றால் அன்பே உன்னை நோக்கித்தான் வர வேண்டும் என்று அந்த கசல்ல முடிப்பான் அந்த பாட்டுல. அவன் ஜுக்னா தலை குனியறது அப்படிமா. யாருக்கும் தலை குனிய கூடாது. பாரினில் எவர்க்கும் இனி அடிமை செய்யும். அடுத்த லைன், பரிபூரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அப்படின்னு. அங்க செய்வோம் தான், அடிமை செய்வோம் தான், இங்க செய்து வாழ்வோம்ங்கிறான். வாழ்வதற்கு இந்த பரிபூரணனுக்கு அடிமையா இருக்கிறது முக்கியம். ஆகவே பாரதியினுடைய அந்த ரீச் இருக்க, ஒப்பி உனது ஏவல் செய்வேன், மனம் ஒப்பி உனக்கு ஏவல் செய்கிறேன் அம்மா உனதருளால் வாழ்வேன் என்று வாழ்க்கையினுடைய பின்னணிய தத்துவத்தை இந்த தேசமுத்து மாறி என்ற பாடலிலே பாரதி திரும்ப திரும்ப பதிவு செய்கிறான். இது பாரதியினுடைய சிக்னேச்சர் சாங், பாரதியினுடைய டெஸ்டினேஷன் சாங். பாரதியினுடைய மிக நீண்ட பயணத்திலே இறுதியாக தான் எப்படி நிற்கிறோம் என்று சுட்டி காட்டக்கூடிய வரிகள். தேசமுத்து மாறி என்று சொன்னாலே, இன்னைக்கு காலத்துல இவர்கிட்ட கிருபாட்ட பேசியிருந்தேன், கிருபானந்தங்கிட்ட. ஆமா சார், சிக்னேச்சர் சாங் தான் பாரதி. இந்த பாட்டை சொன்னா யாரும் இது யாரு பாட்டுன்னே கேட்க மாட்டாங்க, பாரதி பாட்டுன்னு நிச்சயமா தெரிஞ்சு போயிடும். அந்த அளவு புகழ்பெற்ற பாடல் இது. அதனுடைய ஒரு சில வரிகள் பின்னாலே பார்த்து அந்த அடுத்த பாடலையும் அடுத்த வாரத்திலே நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம். வந்து கேட்ட அத்துணை நண்பர்களுக்கும் பாரதி என்பவர்களுக்கும் நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.